ஒரு நாள் பள்ளி முடிஞ்சு கம்ஷிகா, நித்திஷ், தியாஸ்ரீ மூவரும் வீட்டுக்கு போயிட்டு இருந்தாங்க. அப்போ திடீர்னு ஒரு ரொம்ப ஸ்வீட்டான வாசனை. கம்ஷிகா சொன்னா, டே நித்திஷ், இது கேக் வாசனை மாதிரி இருக்கு. தியாஸ்ரீ உடனே, யாருக்குன்னா பர்த்டே பார்ட்டியா இருக்குமோன்னு சொன்னா. நித்திஷ் மட்டும் சீரியஸா, பர்த்டே பார்ட்டினா கேக் வாசனை இப்படியா வரும்? இங்க ஏதோ வித்தியாசமா ஏதோ ஒண்ணு நடக்க போகுது. அவ சொன்னவுடன் அவ்வளவுதான், பூம்னு ஒரு சுழலுக்குள்ள சிக்கி மூவரும் ஒரு அதிசயமான கேக் உலகத்துக்குள்ள போயிட்டாங்க. அங்கே மலையெல்லாம் சாக்லேட் கேக், மரங்கள் எல்லாம் லாலிபாப், நதி முழுக்க ஸ்ட்ராபெரி ஜாம். கம்ஷிகா குதிச்சு, ஏ இதுதான் சூப்பர்னு சொன்னா. ஒரு கேக் எடுத்து கடிச்சா. ஆனா அவ சாப்பிட்ட உடனே, ஐயோ என் பல் ஒட்டி கிடக்குது. நித்திஷ் சிரிச்சு, நான் தான் சொன்னேன்ல மாய கேக்குதான்னு கலாய்ச்சான். தியாஸ்ரீ ஐஸ்கிரீம் எடுத்துட்டு, நான் சாப்பிடுறேன்னு சொன்னா. அடுத்த நொடி, ஐயையோ என்னுடைய நாக்கு ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. அந்த நேரம் ஒரு பெரிய கேக் ராஜா வந்தான். நான் தான் கேக் உலகத்தோட ராஜான்னு சொன்னான். யாராவது இங்க கேக் அதிகமா சாப்பிட்டா சிலையா மாறிடுவாங்கன்னு சொன்னதும் மூவரும் அடடா ஓடுங்கன்னு கம்ஷிகா கத்தினான். ஜாம் நதிக்குள்ள வழுக்கி சாக்லேட் மலை ஏறி லாலிபாப் மரத்துல மாட்டிக்கிட்டு. நித்திஷ் கத்தினா, இது அட்வென்ச்சர் இல்ல டேஞ்சர். கடைசில ஒரு பெரிய டோனட் கதவு கிடைச்சுது. இததான் வெளிய போற சைடுன்னு மூவரும் குதிச்சாங்க. பூம்! மீண்டும் நிஜ உலகம். கம்ஷிகா, இனி கேக் சாப்பிட முன்னாடி யோசிப்பேன். நித்திஷ், நான் 5 தடவை யோசிப்பேன். தியாஸ்ரீ, ஐஸ்கிரீம் மட்டும் விட்டுட முடியாதே என மூவரும் சிரித்தார்கள்.